இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் மஹிந்திரா BE6. இந்த BE6 அப்படிங்கிறதுல அந்த நேம்ல இருக்கக்கூடிய BE அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ன் எலக்ட்ரிக் அப்படிங்கிறது. என்னடா அது பார்ன் எலக்ட்ரிக் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வரக்கூடியது எல்லாமே வந்து ஒரு பெட்ரோல் காரோட, அதாவது ஐஸ் என்ஜின் காரோட ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி அதை வந்து ஈவிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி பேட்டரி பேக் எல்லாம் ஃபிட் பண்ணி வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த கார்ஸ், அதாவது இந்த BE6 ப்ளஸ் வந்து அந்த XEV9, இந்த ரெண்டு கார்ஸ்லையுமே அந்த இன்க்ளோ அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு அண்டர்பினிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆரிஜினை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த பார்ன் எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இவ்வளோ தூரத்துக்கு அந்த இன்க்ளோ, அதாவது இந்தியன் குளோபல் அப்படிங்கிறது அந்த இன்க்ளோ அப்படிங்கிறதுமே, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் வந்து நான் சொல்கிறேன். அதுலேயுமே இந்த BE6 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஃபங்கியான ஒரு டிசைன், டெஸ்லாக்கே வந்து ஒரு சேலஞ்சிங்காக ப்ளஸ் வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த BE6. சூப்பரான பேட்டரி பேக்ஸ் கூட வந்து அந்த ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ ஜாஸ்தி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி இந்த BE6 அப்புறம் XEV9 ரெண்டுக்குமே பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் ப்ளஸ் வந்து ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்டீரியரோட ஹைலைட்ஸ் ப்ளஸ் வந்து இன்டீரியரில் இருக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டி விஷயங்களை கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணிட்டு டீட்டெயிலான ஒரு டிரைவ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த BE6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. பேக் 1, பேக் 1 அபவ், பேக் 2, பேக் 3 செலக்ட், பேக் 3 அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த பேக் 3 அப்படிங்கிற அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். பேஸ் வேரியன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 kWh வரக்கூடிய ஒரு பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல வந்து 79 kWh வரக்கூடிய பேட்டரி பேக். ஸோ அந்த 59 kWhல வந்து பார்த்தீங்கன்னா 557 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 683 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச். அதாவது ரியல் டைமில் அந்த பேஸ் பேட்டரி பேக்கில் வந்து 400 ப்ளஸும் இந்த ஹையர் பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸும் ரியல் டைம் ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் அவுட்புட் எல்லாமே நம்ம டிரைவிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வண்டியோட டிசைனை பார்த்தீங்கன்னா அப்படி அல்டிமேட்டாக நாட் லைக் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி, இதை மாதிரி ஒரு டிசைன் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து பார்த்துருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக அவ்வளோ அட்டகாசமான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பேனலாக தான் உங்களுக்கு பார்க்க தெரியும். என்னென்னா டாப் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கிறது மாதிரி தெரியும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கேப்பாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஏரோடைனமிக்காக இதில் வந்து உங்களுக்கு ஏர் பாஸ் ஆகி அப்படியே வந்து மேக்ஸிமம் அந்த ட்ராக் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வந்து குறைச்சி அவ்வளோத்துக்கு ஏரோடைனமிக்காக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து LED ப்ரொஜெக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து அந்த சீப் ஷேப்பில் வரக்கூடிய அந்த டிஆரில் வருது, இண்டிகேட்டருமே வந்து அதிலே தான் எம்பெடடாக வரும். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்டிமைஸ்ட் ஏரோ அப்படிங்கிறது அந்த வெட்ஜ் ஷேப்பை வந்து அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு LED ஃபாக் லேம்ப் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர் கட்டன் மாதிரி சின்ன ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு வீலுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக வந்துருக்குது. ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ், அதாவது ஃப்ரண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீவரை 2 வாட்டி நம்ம வந்து புல் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து நியூமேட்டிக் ஸ்ட்ரட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகுது. 45 லிட்டர்ஸ் வந்து இதுலேயுமே வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வருது. அப்படியே சைடுக்கு வந்தோன்னா அந்த ஒரு SUV அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாடிக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் வந்து லோவர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் கூட அந்த பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்கமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு அந்த மேக்ஸிமமான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சேஃபாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்குமே. வீலோட சைஸுமே பார்த்தீங்கன்னா 19 இன்ச் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டில் வந்து வருது, லோவர் வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு 18 இன்ச் வரும். 245/55, அதாவது நல்ல வைடாக ப்ளஸ் வந்து டீசெண்டான ஒரு ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய வீலுமே கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மேக்ஸிமம் அந்த கவர்டாக ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடியது, மேக்ஸிமம் அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டிரைவ் குட்டியரோட எலக்ட்ரிக் டிரைவ் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் வீல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலிங் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோவர் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட் அண்ட் க்ரீஸ் வரக்கூடிய மாதிரி, இப்போ ஷார்ப்பான ஒரு லைன் வந்து உங்களுக்கு
ஷோல்டர் லைனாக வந்து ரன் ஆகுது. ஜஸ்ட் அபவ் உங்களுக்கு அந்த ப்ளஷ் ஃபிட்டான அந்த டோர் ஹேண்டில்ஸுக்கு ஜஸ்ட் அபவ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாட்டம் போர்ஷனில் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக்ல வந்து உங்களுக்கு அந்த லோவர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஷார்ப்பான ஆங்குலர் கட்டிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக அந்த மேக்ஸிமம் ஏரை வந்து அப்படி கிழிச்சிட்டு போகிறது மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன இண்டிகேஷன், அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சில் வந்து க்ளோ ஆகிறது மாதிரி இண்டிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ரியருக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு கூப்பே மாதிரி அப்படி ஷார்ப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்குறது மாதிரி தான் வந்துருக்குது. ப்ளஸ் வந்து பேனோராமிக் அந்த டைப் கிளாஸ் ரூஃப் தான். அந்த ரூஃப்லேயுமே வந்து உங்களுக்கு லைட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏர்கிராஃப்டில் இருக்கிறது மாதிரி அப்படி நல்ல ஷார்ப்பாக அப்படியே ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஏரோடைனமிக்காக இதுலேயுமே வந்து ஏர் வந்து பிடிச்சி மேக்ஸிமம் அந்த டவுன் ஃபோர்ஸை வந்து நமக்கு ஜென்ரேட்டுமே வந்து பண்ணுறது. ரியர் போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எல்இடிஸ் வரும். அந்த பார்ட்டி மோட் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த எல்இடிஸுமே வந்து ஒரு ஈக்குவலைசர் மாதிரி அப்படி டான்ஸிங்காக அந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. BE6 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியருமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்டில் இருந்தது ப்ளஸ் வந்து இந்த டிசைனை ஒரு ஃபாலோ ஆன் பண்ணது மாதிரி ஷார்ப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ஏரோ ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஜெட் இன்ஸ்பயர்டு அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு டிசைன் வந்து ஓவரால் கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு வெட்ஜ் ஷேப் கொடுத்து அந்த ஏரோடைனமிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயுமே பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பூட்டையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது எலக்ட்ரிக் உங்களுக்கு அந்த பவர் டெயில்கேட்டுமே வந்து வருது. 455 லிட்டர் வந்து உங்களுக்கு ரியர் உங்களுக்கு பூட்டோட ஸ்பேஸ் வந்து வருது. டீசெண்டான ஸ்பேஸ் தான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் வந்து ஒரு பார்சல் ஹுக் இதில் வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 சைட்லேயுமே இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸுமே வந்து கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்சல் ஷெல்ஃபுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. என்னென்னா வெஹிக்கிளோட அந்த லென்த் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கூப்பே மாதிரி அப்படி டவுன்வர்ட்ஸாக வர்றதுனால அதுக்கேற்ற அந்த லென்த்தை வந்து மேக்ஸிமம் பார்சல் ஷெல்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் டெயில்கேட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து க்ளோஸ் ஆகும். உள்ளாடி வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் இண்டிகேட்டர் இங்கே வருது, பட் உள்ளாடியுமே வந்து அந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துல விட்டுருந்தாலும் அது வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு ஃபீச்சருமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெயில்கேட் ஓப்பனிங்க்கு இப்போ கையில் ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கெஸ்டர் கண்ட்ரோல்லையுமே வந்து டெயில்கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது வந்து இதில் வந்து ப்ராப்பராக ஈஸியாகவே வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா இன்னொரு கார் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு 10-15 வாட்டி ட்ரை பண்ணியுமே வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் ஆன் கேமரா வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை கொடுக்கும்போது அது பக்காவாக ஒர்க்கிங்காக கொடுத்துருக்கிறதுமே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சைடில் இன்னும் சில டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டோருக்கான அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு நீட்டான லிப் ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு அந்த பூட்டில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ரியர் வீலுக்கு மேலே வந்து வருது. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே வந்து ஓப்பன் ஆயிடுது. இதிலே வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வருது. ஸோ அதுக்கான அந்த லெவல்ஸ் அதையுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியரில் ஏறி உட்கார்ந்ததுமே வந்து ஒரு காக்பிட்டில், அதாவது ஒரு பைலட்டோட காக்பிட்டில் உட்கார்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். அப்படியே வந்து கவர்டாக இல்லை அந்த ஸ்டியரிங்குமே வச்சு சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரேஸ் கார் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. இந்த ஃப்ரண்ட் ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்காக நமக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு மேசிவான ஒரு டேஷ்போர்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் வந்து அவ்வளோத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ப்ளஸ் இதில் தான் வந்து அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி அந்த டிஸ்பிளேயோட அந்த ப்ரொஜெக்ஷனே வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ஏரியா எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது லேயர் டேஷாக இதில் வந்து நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல் சூப்பராகவே இருக்குது. மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்குது. உங்களுக்கு இந்த லோவர் போர்ஷனில் இதில் வந்து உங்களுக்கு ஏசிக்கான வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவருக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியது இந்த போர்ஷன்லையும் ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்டியரிங் ரைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தையுமே பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல 12 இன்ச் வரக்கூடிய நல்ல பெரிய ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து வயர்லெஸ்ஸாகவே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ப்ளஸ் வந்து அந்த 5G கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து வருது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வருது உங்களுக்கு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதிலே தான் எம்பெட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஸ்பீட், டெம்பரேச்சர் அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டிரைவருக்கான வென்டிலேட்டட் சீட்ஸை வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இண்டிபெண்டண்டாக உங்களுக்கு லெஃப்ட் பேசஞ்சருக்கும் ரைட் பேசஞ்சருக்கும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து இண்டிபெண்டண்டாக கண்ட்ரோலுமே வந்து பண்ண முடியுது. மற்றபடி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா MAIA அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ப்ராசஸர் எல்லாமே கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக சூப்பராகவே வந்துருக்குது. ப்ளஸ் வந்து அந்த பார்ட்டி மோட் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்ஸோட எஃபெக்ட்ஸ் வந்து வண்டிக்கு வெளியில் கொடுத்துருக்கிறது. கூடவே வந்து நமக்கு மேக்ஸிமமான அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி என்னென்னா 1400 வாட்ஸ் வரக்கூடிய 16 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டனோட சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சவுண்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அப்படியே ரைட் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அந்த ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு ஃபுல் LCDயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஜென்ரேஷன் லெவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பவர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ரேஞ்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ஈஸியாக அதிலே வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ வந்து மெனு அதை மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதிலே வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவாக வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவ் அசிஸ்ட், நேவிகேஷன் பார்க்கணும்னா நேவிகேஷன், அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா எக்ஸ்ட்ரீம்லி லாங்காக வந்து போகும். ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயில் நம்ம போகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃபுல்லி ஒரு கிளாஸி ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்மட்ஜாக படுது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் வந்து உங்களுக்கு ஹார்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. பூஸ்ட் மோட், அப்புறம் வந்து ஒன் பெடல் டிரைவிங், உங்களுக்கு ரீஜென்ரேஷன் லெவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கிறதுக்கு. கூடவே உங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஏர்க்ராஃப்டில் இருக்கிறது மாதிரி தான் அந்த லீவருமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கியர் செலெக்ஷனுக்கு, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவுக்கு. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ரீஜென்ரேஷன் லெவல் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கிங் போகணும் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோடுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. கீயை வச்சுக்கிறதுக்குமே சூப்பரான ஒரு ஸ்லாட் டெடிக்கேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு கீ ஃபாப். ப்ளஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு இதான் வந்து உங்களுக்கு பட்டனாக ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீட்டான ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ப்ளஸ் இந்த சென்ட்ரல் கான்சோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் பேசிக்காக, ப்ளஸ் வந்து டிரைவ் மோட் செலெக்ஷன், ஸ்பீக்கரோட கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு ஏசிக்கான இது ஆப்ஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா டச் ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணாமல் இங்கேயுமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் டாகிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுது. பட் டச் ஸ்க்ரீன்லேயே ஆப்ரேட் பண்ணுறது பெட்டர். இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர் தான் உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே அந்த ஒரு சைஸ் அடாப்டிவான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக சின்ன பாட்டில் இல்லை பெரிய பாட்டில்னாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். 2 ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான வந்து ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. அதுலேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கன்னா சார்ஜிங்குமே ஆகுது. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து டைப் சி, மீடியாவுக்கான போர்ட், ப்ளஸ் வந்து டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து இதிலேயே வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக லோவர் போர்ஷனில் இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே இருக்குது. கீழே வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. திங்ஸ் எதாவது வச்சுக்கணும் அப்படின்னாலும் அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் ஆம்ரெஸ்ட், அதில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக உங்களுக்கு நீட்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கூலிங் ஃபங்க்ஷனோட வருது. ஆக்சுவலாக க்ளோ பாக்ஸோட இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ப்ரெஸ்ஸில் வந்து ஆப்ரேட் ஆகுது. நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஸ்பயர்ட் சீட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு ஷேப்பில் இருக்குது. ப்ளஸ் இதுலேயுமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆப்ரேஷனுமே நாங்கள் நீட்டாக சொல்லியிருந்தோம். டிரைவர் சீட்டுமே கம்ஃபர்டபுளாக வெல் அகாமடேட்டிங்காக தான் இருக்குது. அண்டர் சப்போர்ட்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. நல்ல லோ ஃப்ளோராக உட்காரனாலும் சீட்டு நல்லாவே வந்து கீழே போகுது. அது ப்ளஸ் வந்து அந்த பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஆப்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அந்த லோவர் பேக்குக்கான சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இதிலே வந்து ஒரு ரோட்டரி நாபாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோவர் பேக் சப்போர்ட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெமரி சீட்ஸுமே வந்து வருது. ப்ளஸ் வென்டிலேஷனுக்கான ஆப்ரேஷன் நீங்கள் either வந்து இங்கேயுமே வந்து பண்ணிக்கலாம். டோருமே நல்ல மேசிவாக, ப்ளஸ் வந்து நல்ல ஹெவியான ஒரு டோர். சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 7 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சேஃபான ஒரு கார் தான். அதை பற்றி நான் ரொம்ப வந்து டீட்டெயிலாக பேசலை. மற்றபடியுமே அட்வான்ஸ்டான அந்த டிரைவர் பேஸ்டு சேஃப்டி, அதாவது ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து வருது. ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து புல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிட்டி டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ வந்து லாங் டேர்ம்லேயும் அப்படி நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ப்ளஸ் இந்த இதில் உங்களுக்கு மிரர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச், ப்ளஸ் வந்து பவர் விண்டோக்கான சுவிச்சஸுமே வந்து நல்ல யூனிக்காக நீட்டான ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. பேக் சீட்டோட ஸ்பேஸ் அப்புறம் கம்ஃபர்ட் வந்து பார்ப்போம். ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. என்னென்னா 90 டிகிரி வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயுமே நீட்டாக ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் வந்து அந்த பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதையுமே இதில் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் டிவைஸை வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம். நீட்டான ஒரு கிராப் ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு தேர்ட் ரோ இருக்கக்கூடிய காரில் தேர்ட் ரோ எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே செகண்ட் ரோவுமே வந்து இருக்குது. இன்னும் லோ ஃப்ளோராக இருக்கிறதுனால என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஒரு 207 மில்லிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து சீட்டை எவ்வளோத்துக்கு லோவர் பண்ண முடியுமோ அப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாக இருந்து நமக்கு அந்த டைனாமிக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி. அதனால வந்து கொஞ்சம் ஒரு நீசப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டாலான பீப்புள். மற்றபடி சீட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம் ஸ்பேஸ். கேபின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக தான் இருக்குது. நீட்டான லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூமே வந்து எனக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து இருக்குது. ஒரு ஓரளவு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு தான். பட் நம்ம கொஞ்சம் வந்து நீசப்பில் இருக்கிறது மாதிரி இருக்குது. அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. 2 பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், ப்ளஸ் வந்து ரியர் ஏசி வென்ட், இங்கே வந்து ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பிஇ அப்படிங்கிற அந்த லோகோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் வந்து உங்களுக்கு டிரைவர் கோ டிரைவர் 2 சீட்ஸ்லேயுமே பின்னால் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் டைப் சியில் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். சில இதில் உங்களுக்கு கேமராவில் மேக்ஸிமம் சின்ன ஒரு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஆம்பியன் லைட் எஃபெக்ட்டை வந்து கொடுக்குறது. கேபின் ப்ளஸ் வந்து இந்த டாப்லேயுமே அதுதான் வந்து க்ளோ ஆகி அந்த ஒரு எஃபெக்டையுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறது. ப்ளஸ் ரீடிங் லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இந்த மாதிரி ஒரு லைட் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கோட் ஹூக்குமே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வந்து நீட்டான ஒரு இதுதான். ஜஸ்ட் அந்த அண்டர் தை சப்போர்ட் மட்டும் நமக்கு அந்த லோ ஃப்ளோரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குதே தவிர மற்றபடி அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. நல்ல ஃப்ளாட்டாக தான் வந்து இந்த சீட்ஸ் இருக்குது. ஸோ வந்து 3 பேர் உட்காரணுன்னாலும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக 3 பேர் ஈஸியாக உட்காரலாம். இப்போ வந்து இறங்கியுமே பார்ப்போம். இறங்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டாப் கான்சோலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சன்ரூஃபுக்கான அந்த பேண்ட்ராமிக் கிளாஸ் ரூஃபுக்கான அந்த கவரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுதான் ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. ஹீட்டுமே வந்து பெருசாக நமக்கு உள்ளே வரல. எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சியில் எஸ்ஓஎஸ்க்கான பட்டன் இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே வந்து ஒரு காக்பிட் ஸ்டைலில் ஒரு டாகிள் சுவிச்சஸ் மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த கேமரா 360 டிகிரி கேமரா ஓப்பன் பண்ணால் அதுக்குமே ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது இன்வெர்ட் ஃபேஸிங்காக. என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரிகிறோம். இங்கே உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. லோடிங் ஏஐ மாஸ்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபேஸில் வந்து அந்த கிளாஸஸில் பி லோகோ வருது. இந்த மாதிரி ஃபங்கியாக உங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன இது நீங்கள் வைக்கிறீங்களோ வச்சுட்டு கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோவை வந்து கேப்சர் ஆகி சேவ் ஆகுது. இதை நீங்கள் அந்த மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணி அதையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபன்னான ஒரு கான்செப்ட் எதிர்பார்க்கீங்கன்னா அது ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மஹிந்திரா BE6ஓட டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நமக்கு 2 பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 59 kWh வரக்கூடிய ஒரு பேட்டரி பேக் ப்ளஸ் வந்து 79 kWh வரக்கூடிய பேட்டரி பேக். அந்த 59 kWhல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 231 PS அப்புறம் வந்து 380 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவாக வரும். ப்ளஸ் வந்து இந்த 79 kWh வரக்கூடியதில் உங்களுக்கு பவர் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு 286 PS வந்து பவர் ப்ளஸ் வந்து 380 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சேம் தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவில் தான் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு வண்டியில் நம்ம இருந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து அந்த ஒரு கேபின் கொடுக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காக்பிட்டுக்குள்ளாடி இருக்கிறது மாதிரி அப்படி உங்களுக்கு ரவுண்டட் ஆஃபாக அவங்கள சுற்றி அந்த ஒரு ஆர்க்காக அவங்களுக்கு அது ஒரு குக்கூன் மாதிரி உங்களை வந்து பிடிச்சிக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டியரிங்குமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்டியரிங் மாதிரி டபுள் டிக்கெட்டாக வர்றதுனால அதுவுமே வந்து அந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த இன்ஸ்டண்ட்டான டார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜம்முன்னு இருக்குது. இப்போ ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அழுத்தினா போதும் அவ்வளோ குவிக்காக வந்து உங்களுக்கு வண்டி பஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பவர் தருது. கூடவே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப குவிக்காக ஷார்ப்பாக அடிக்கக்கூடிய பிரேக்ஸுமே வந்து வருது. பிரேக் நம்ம அப்படி அழுத்தி அடிக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு நோஸ் டைவ் மாதிரி தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் வந்து
கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து அந்த ஐலிங் சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்டேபிளைசர் பார் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்டேபிளைசர் பார் வருது. அதுலேயுமே அந்த இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் ஆகிறதுனால இப்போ ஒரு வீல் உங்களுக்கு ஒரு ரட்டில் ஏறுது அப்படின்னாலும் இல்லை ஒரு பாட் ஹோலில் இறங்குது அப்படின்னாலும் உங்களுக்கு மொத்தமாக வண்டி உங்களுக்கு பவுன்ஸ் ஆகாமல் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் வந்து அந்த ஒரு சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அலையாக இருக்கிற ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கண்டினியூஸான ஃப்ளோட் இல்லை ஒரு சைட் டு சைட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மோசமான ரோட்ஸில் வண்டியோட கண்ட்ரோல் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நல்ல ஃப்ளோட் வந்து நமக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக தெரிகிறது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பிரேக்கிங்குமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். குயிக்காக வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் வந்து மேபி கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பைட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். இன்னொன்று நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கு எப்படி நமக்கு அந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது இல்லை நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஓரளவுக்கு சீட்டு கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருந்தாலும் பானட் வந்து நமக்கு அந்த எட்ஜு ஒரு சின்ன ஹாஞ்ச் மாதிரி எட்ஜில் வர்றதுனால நமக்கு அந்த பானட்டுமே விசிபிளாக தான் இருக்குது. ஈஸியாக வந்து வண்டி ட்ரைவ் பண்ண முடியுது. இன்னொன்று அந்த லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் வர்றதுனால உங்களுக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் அதுக்கான வார்னிங் 2 மிரர்லையுமே இப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் சி பில்லர் பக்கத்தில் எல்லாம் க்ளோஸாக ஒரு வெஹிக்கிள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு மிரர்லேயே வந்து வந்துடுது. ஸோ அதனால் அதுவுமே ஒரு சேஃப்டி நெட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்னிங் வரும்போது நமக்கு இங்கே கேமரா அந்த கேமராவோட 360 டிகிரி கேமராவோட அந்த ரைட் ஆர் லெஃப்ட் கேமராவோட ஃபீடு வந்து உங்களுக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளேலையுமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி பேட் ரோட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ஸில் நம்ம போகும்போது வண்டி நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. அந்த ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் பவுன்ஸியான ரோட்ஸில் அந்த பவுன்ஸ் ஒரு ஃப்ளோட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியுது நமக்கு ரோட்ஸில். பட் இந்த மாதிரி இடத்துல நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னென்னா ஒரு கான்க்ரீட் ரோட்டில் மோசமான ரோட்டில் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே வந்து இல்லை. வண்டி அந்த அளவுக்கு நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். என்னென்னா ஒரு சிட்டிக்குள்ளாடி அடிக்கடி ரொம்ப மோசமான ரோட்ஸில் எப்போவுமே யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிக்கரான வீல்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு அவங்க ரைட் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லோ ஸ்பீடுக்குமே கொண்டு வந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஸோ என்ன இருந்தாலும் ஓவரால் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. நம்ம ஃபைனலாக வந்து இப்போ ஹைவே ட்ரைவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ஃபைனலாக அந்த ஹேண்ட்லிங்குமே வந்து செக் பண்ணோம். இப்போ டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எங்கே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த கான்சோலில் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளோட சிம்பிள் போட்டிருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெனு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி ஆவரேஜாக அப்படி நீட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரிடே அப்படிங்கிற அந்த மோடு வந்து வருது. ஸோ எவ்ரிடே அப்படிங்கிறது டே டு டே உங்களுக்கு ஆவரேஜான பவர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமான அந்த ரீஜென்ரேஷனும் கொடுக்கும். ரேஞ்சில் தான் வந்து அல்டிமேட் ரீஜென்ரேஷன் வரும். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் பெடல் டிரைவிங் அளவுக்கு வந்து நமக்கு ஓட்டிக்கலாம். ஸோ அதையுமே உங்களுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ரீஜென்ரேஷன் லெவல் இங்கே மாற்றிக்கிறதுக்குமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பெடல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்சிலரேட்டர்லேருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணதுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த ரீஜெனரேஷன் லெவல் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்க்ரீனில் ரைட் எண்டில் வந்து தெரியுது. L1 L2 L3 அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஆஃப், அதுக்கப்புறம் வந்து L1 L2 L3 அப்படின்ட்டு 3 லெவலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கரெக்ட் ஆகுது. இப்போ லெவல் 1லேயே வச்சுக்கலாம். கூடவே அந்த சிங்கிள் பெடல் டிரைவிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணாலே ஃபுல் பிரேக்கிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 1 பெடல் டிரைவிங் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ எவ்ரிடே மோடில் நார்மலாக அப்படி ஹைவேல வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதிலே வந்து தாராளமான உங்களுக்கு பவர் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஈஸியாக 100 எல்லாம் ஈஸியாக வந்தாச்சு. சிட்டியில் வந்து ஸ்டியரிங் சூப்பர் லைட்டாக அப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வந்ததுமே உங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஸ்டியரிங் சூப்பராக வெயிட் ஆட் ஆகுது. அப்படி நல்லா கட் பண்ணுறதுக்கும். ஆனால் என்னென்னா ஸ்டில் வந்து அந்த ஒரு ஹைவேல
ஒரு சின்ன ஃப்ளோட் வந்து நமக்கு தெரியுது. பட் ஓவரால் நமக்கு வெஹிக்கிள் நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது, நல்ல கிரிப் லெவல்ஸுமே இருக்குது. பிரேக் நம்ம ஹார்ஷாக பண்ணும்போது கொஞ்சம் அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியுது. அது ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. மற்றபடி குயிக்காக அப்படி ஓவர்டேக் பண்ணோன்னா எவ்ரிடேலேயே வந்து அவ்வளோத்துக்கு நமக்கு சூப்பரான பவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்போர்ட்டுமே வந்து போட்டு பார்ப்போம். ஐ மீன் ரேஸ் மோட் அப்படிங்கிறது. ஸோ ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த புல் வந்து கேமராலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான புல் இருக்குது. பிரேக்ஸுமே சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டதுனால எனக்குமே கரெக்டாக அந்த ஒரு கிடச்சிருச்சு. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராகவே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஸ்டாப் பண்ண முடியுது. நம்ம அந்த பெடல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்துருக்குது. ஸோ இப்போ பூஸ்ட் மோட் வேணும் அப்படின்னா நமக்கு எவ்ரிடே மோடில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த பூஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அந்த பூஸ்ட் வந்து கிடைக்குது. இப்போ ஃபுல்லாக ஆக்சிலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் பவர் வந்து அப்படி கிடைக்குது. அவ்வளோ கிக்காக வந்து 80 வருது. அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் அது ஹோல்ட் ஆகுது, அவ்வளோதான். அது எப்பாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு லான்ச் பண்ணணும் அந்த மாதிரி தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு ரேஞ்ச் மோட்லேயே போட்டுட்டு ஹைவே க்ரூசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரேஞ்ச் மோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% பேட்டரி இன்னும் இருக்குது. 446 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து காமிக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட் மோட் அந்த மாதிரி பஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ரேஞ்ச் மோட்லேயே வச்சு கேஷுவலாக அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 500+ வந்து கிடைக்கும். என்னென்னா இதோட டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 680. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 500 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரேஞ்ச் மோடில் நம்ம ஆவரேஜான ஸ்பீட்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ ஹைவே ஸ்டெபிலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாய்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப கம்மி நாய்ஸ், ஆல்மோஸ்ட் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற லெவல் தான். அவ்வளோத்துக்கு குவைட்டாக வந்து கேபினை மெயின்டைன் பண்ணுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்லேயுமே வந்து ஒரு வேரியபிள் கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ டர்ன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இன்புட் கொடுக்கும்போது கொஞ்சம் டர்ன் ஆகும். அந்த லாக் டு லாக் டர்னுக்கு வந்து நார்மலான கார் அளவுக்கு வந்து நம்ம ஸ்டியரிங் வீலை வந்து சுற்ற வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து அந்த வேரியபிள் கியர் ரேஷியோ. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம திருப்பும்போது டயரோட அந்த டேர்னிங் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதோட ஃபீச்சர். மற்றபடி ஏசியோட பவர் ஆகட்டும் ப்ளஸ் அந்த கேபினை கூல் பண்ணுறது அதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அடிஷ்னலி நாய்ஸ் லெவல்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோ குவைட்டாக இப்போ வந்து ஒரு 80 எல்லாம் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கோன்னா அப்படி அல்ட்ரா குவைட்டாக வந்து அவங்களுக்கு அந்த கேபின் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக டெஸ்லாவுமே வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிருக்குது. பட் இதோட ப்ரைஸ் அப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டெஸ்லா வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கேள்வி. நமக்கே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அது ஓரளவுக்கு நமக்கு அந்த கம்ஃபர்ட்டும் கொடுக்குது. அந்த இடத்துல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கார் நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்கிட்டேருந்தே இருக்கும்போது நம்ம அந்த டெஸ்லா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ தூரம் பட்ஜெட்டு கண்டிப்பாக வந்து யாருமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மதிப்புக்காக அந்த பிராண்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வாங்கலாமே தவிர மற்றபடி வந்து நமக்கு இது வந்து எல்லா விதத்துலேயுமே அதோட ஒரு பெட்டரான ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். வண்டியோட ஹேண்ட்லிங்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனான ஒரு ஸ்டேட் ஹைவே, கொஞ்சம் கார்னர்ஸ் இருக்கக்கூடிய இடம். இப்போது ஸ்போர்ட் மோடில் தான் வந்து, அதாவது ரேஸ் மோடில் வந்து நம்ம வண்டியை வச்சுருக்கிறோம். ஸோ கொஞ்சம் குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரேக் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் அள்ளி பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெக்னிக்கலாக இவங்க வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ரெஷரை எடுத்து பிரேக் பை ஒயர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ வந்து அது ஒரு ப்ரெஷர் சென்சிட்டிவ் சுவிட்ச் மாதிரி தான் வந்து இந்த பிரேக் பெடல் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரேக் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு கார்னரில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பிரேக் பண்ணோம் அப்படின்னா, லைட்டாக அதில் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிராஜுவலாக நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணேன், சாஃப்டாக வந்து பிரேக் அப்ளை ஆச்சுது. இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு அந்த பாடி ரோல் தெரியுது. அதாவது அப்படி அல்டிமேட்டாக பாடி ரோல் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை, கொஞ்சம் நமக்கு ஒரு பாடி ரோல் மினிமலாக தெரியுது. பட் அந்த ரேஸ் மோடில் பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே வந்து ஜம்முன்னு இருக்குது. ஆக்சுவலாக ரேஸ் எல்லாம் டே டு டேக்கு தேவையே இல்லை, நமக்கு எவ்ரிடே மோட்லேயே போட்டு அந்த ஹேண்ட்லிங்குமே வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கார்னர் ஆக்சுவலாக ஒரு 70 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம திருப்புறோம். ஷார்ப்பாக டேர்ன் பண்ணும்போது
ஆக்சுவலாக அந்த பாடி மூவ்மெண்ட் கொஞ்சம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரிய தான் செய்யுது. அதாவது ஷார்ப்பாக வண்டி டேர்ன் ஆகுது, பட் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பாடி ரோலுமே வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக நமக்கு தெரியறது மாதிரி தான் இருக்குது. ஸ்டியரிங் கரெக்டாக கனெக்டடாக இருக்குது, நல்ல ஷார்ப்பான ஸ்டியரிங். ஆக்சுவலாக நமக்கு அந்த வேரியபிள் கியர் ரேஷியோவுமே கொடுத்துருக்கிறதுனால ஷார்ப்பாக டேர்னிங் ஆகுது. பட் அந்த சஸ்பென்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வண்டி அப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் இந்த ரோட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோட் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோட் வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகுற மாதிரி தெரியுது. இப்போ இந்த BE6ஓட ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை நம்ம அந்த உட்காந்துருக்கிற பொசிஷன், அதாவது அந்த ரிக்ளைன் ஆங்கிள் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையுமே இப்போ நான் ஒரு மீடியமான ஸ்பீட்ஸ் ஒரு 25-30 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பீட்ஸில் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் மீடியமான ஸ்பீட்ஸில் கொஞ்சம் நேரமே நம்ம அப்படி வரும்போது சின்ன வந்து ஒரு ஃப்ளோட்டும் ஒரு சின்ன கிக்குமே வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. என்ன தான் வந்து அவங்க அந்த மல்டிலிங்கெல்லாம் கொடுத்துருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு கிக் வந்து நமக்கு லைட்டாக தெரியுது. அப்படி அந்த ஆக்ஸலரேஷன் சடனாக பண்ணும்போது அந்த ஒரு ஃபோர்ஸுமே நமக்கு தெரியுது. அது வந்து நெகட்டிவ் இல்லை, என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் அது ஒரு த்ரில்லிங் ஃபேக்டராக தான் வந்து அந்த சடன் பஸ்ட் ஆக்ஸலரேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஓவரால் கொஞ்சம் லாங் ரைட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னென்னா ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து டாப்பாக இருக்குது ஸ்ட்ரைட் லைனில். பட் அந்த கட் பண்ணி எல்லாம் போகும்போது ப்ளஸ் வந்து ஃப்ளோட்டியான ரோட்ஸில் மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு ஃப்ளோட்டு தெரியும். ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ஒரு வெர்டிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு காரை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தம்ஸ்அப் கண்டிப்பாக வந்து மஹிந்திராக்கு. கூடவே சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸ் தான், 15,000 ஓடி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எந்த ஃபீச்சர்ஸுமே நமக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது இல்லை ஏதாவது கிளிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே வந்து இவ்வளோ நேரம் நம்ம ரிவ்யூவில் நம்ம கூட இருந்த டைமில் நமக்கு அப்படி எதுவுமே வந்து தெரியலை. எல்லாமே வந்து நீட்டாக ஒர்க் பண்ணுறது, எல்லாமே நீட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆல்மோஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ரேஞ்ச் 500+ வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம மீடியம் ஸ்பீட்ஸில் ஓட்டினோன்னா அதுவுமே வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு யூனிக்கான டிசைன் அதெல்லாம் தாண்டி சஸ்பென்ஷன் வந்து மட்டும் இப்போ அவங்க தியரிட்டிக்கலாக என்ன தான் வந்து டெஸ்டிங்கில் அப்படி வந்து ஹையர் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலும் ரியல் ரோட்ஸில் வரும்போது நமக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு மீடியம் ஸ்பீட் ரைடு வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து ஹேண்ட்லிங் வந்து என்னதான் ஷார்ப்பாக இருந்தாலும் வண்டியோட கம்போஷர் வந்து அந்த ஹேண்ட்லிங்கில் போகுது. ஸ்டெபிலிட்டி வந்து ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி டாப் நாச். என்னென்னா ஸ்பீடு ஜாஸ்தியாக வண்டியோட அந்த ஸ்டெபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. என்னென்னா ஒரு 120 போகிறோம், 130 போகிறோம், 140 போகிறோம், வண்டி இன்னும் போ கான்ஃபிடெண்ட்டாக போ அப்படிங்கிறதான் சொல்லுது. 160 வரைக்கும் டெஸ்ட்டுக்காக நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். அது வரைக்கும் வந்து வண்டி அல்ட்ரா ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான் வந்து பிக்கெஸ்ட் பாசிட்டிவ். பட் அந்த கம்போஷர், சஸ்பென்ஷனோட கம்போஷர் வந்து அந்த ஹேண்ட்லிங்லேயும் கொஞ்சம் கூட பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓவரால் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ்லேயுமே வந்து அதுக்கான ஒரு வேல்யூ வண்டியில் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர்லேயுமே இன்னும் பெட்டரான கான்டென்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.